கேசி சார் பற்றி முக்கியமா சொல்லணும். அதுதான் முதல்ல சொல்லியிருக்கணும். இருந்தாலும் ஈசி சண்முகம் சார் வந்து ரொம்ப ஸ்பெஷல் பர்சனுங்க. ஆரணியில ஒரு ரொம்ப சின்ன ஊர்ல படிக்க வழி இல்லாம வெளியூருக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன்ல போய் ஒரு சீட் வாங்கி ஆட்டோ போற வழியில பஸ்ல லாரிலையும் போறதுக்கு வழி இல்லாம அதுல ஏறி போய் படிச்சு அண்ணா படத்துல ஒரு டைலாக் வரும், செகண்ட் இயர் போறோம் காலேஜ் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறோம்னு. அந்த மாதிரி அந்த ஊர்ல இருந்து வந்து அந்த காலேஜ்ல சேர்மன் ஆயிருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம் யோசிப்பாங்க. சின்ன ஊர்ல இருந்து வரும்போது எவ்வளவு காம்ப்ளெக்ஸ் இருக்கும், மத்தவங்களை பார்த்து சீலுக்கு வர்றவங்களை பார்த்து பயம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி அவரு கெத்தா சேர்மன் ஆகிறாரு. இந்த சின்ன ஊர்ல இருந்து ஒரு பையன் சேர்மன் ஆயிருக்கான உடனே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரை கூப்பிட்டு 25 வயசுல எம்எல்ஏ ஆகியிருக்காரு. சாதாரண விஷயமாவது ஒரு தொகுதியில எம்எல்ஏ ஆகிறது 25 வயசுல. யோசிச்சு பாருங்க, ஆல்மோஸ்ட் 2 வயசு பெருசா இருந்திருக்கும். அவர் எம்எல்ஏ ஆயிருக்காரு. அதுக்கப்புறமா புரட்சி தலைவர் அவர்கள் கூடவே சேர்த்து வச்சிருந்திருக்காரு. நீங்க எல்லாம் தப்பு பண்ணக்கூடாது, நேர்மையா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு, மக்களை படிக்க வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு சின்ன ஊர்ல இருந்து வந்து ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் ஆரம்பிச்சு ஒரு 30 காலேஜ், கிட்டத்தட்ட 60,000 பேர் படிக்கிறாங்க. சாதாரண விஷயமே கிடையாது. அவருக்கு புரட்சி தலைவர் மேல எவ்வளவு அன்பு இருந்திருந்தா ஒரு அப்பா அம்மா பேர் வச்சிருக்கலாம், இல்ல குழந்தைங்க பேர் வச்சிருக்கலாம். ஆனா டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அவரோட தலைவர் பேரை வச்சு இன்னைக்கு வரைக்கும் அவரு சார்ந்து எங்க அவரோட பேர் எடுத்தாலும் அங்க போய் நின்று ஹெல்ப் பண்றது. அவ்வளவு பேருக்கு ஃபீஸ் சர்ஜரிஸ். நான் ரியல் சங்கி போறதுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு பழக்கம். எம்ஜிஆர் அவர்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி மேல பெரிய அக்கறை உண்டு. அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணிட்டே இருப்பாரு. அவருனாலே இவரும் சினிமா மேல பெரிய ஆர்வம் கொண்டு அங்க கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா பாக்குறேன். ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய வெற்றி அவரோடையும் அவங்களோட குடும்பத்தோட நின்றாம அவரோட சுத்தி இருக்கிற சமுதாயத்துக்கும் பயன்பட்டாதான் அந்த வெற்றிக்கே அர்த்தம்.